ஐ லவ் யூ. நான் தாய் மனவன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் வயது அப்படின்ற ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம். அந்த வயது அதனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது, அதனோட இறப்பு பிறப்பு அந்த விஷயத்தை தீர்மானிக்குது, அப்புறம் அதனோட அழகை தீர்மானிக்குது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த வயது தீர்மானிக்கிறதுனால ஒரு வயது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது உயிரினங்களை பொறுத்த வரைக்கும். வயது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மனிதர்களுக்கு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பிறந்த வருடமோ இல்லை பிறந்த நேரமோ தெரிஞ்சால் வயதை ஈஸியாக கணக்கிடலாம். ஆனால் விலங்குகளோ மரங்களோ மற்ற உயிரினங்களோ எந்த உயிரினங்களுக்கும் வயதை கணக்கிடுறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். அப்படிப்பட்ட வயது மரங்களுக்கும் மீன்களுக்கும் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ மரங்களுக்கு வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்ததாக மீன்களுக்கு வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். மரங்களுக்கு வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட வளையங்கள். மரங்களுக்கு வளையங்கள் ரொம்பவே ஒரு முக்கியம். அதுதான் ஆண்டுக்கு ஆண்டு அந்த வளையங்கள் புதுசாக உருவாகும். அதை வச்சு தான் அதனோட வயதை கணக்கிடுவாங்க. அப்படி மரங்களோட வளையங்களை வச்சு வயதை கணக்கிட முடியலை அப்படின்னா இன்னொரு முறை கூட இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழாய்கள் மூலம், அதாவது ஒரு டியூப் மூலமாக மரத்தோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு சின்ன துளை மாதிரி ஏற்படுத்தி மரத்தோட மையத்து வரைக்கும் அந்த டியூப்பானது செலுத்துவாங்க. அந்த டியூப்பை வெளியே எடுத்தோடனே அதில் இருக்க வளையங்களும் கோடுகளையும் வச்சு அதனோட வயதை கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் தோராயமாக மரத்தோட வயதை கணக்கிடணும் அப்படின்னா மரத்தோட அடிப்பகுதி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 4 அடி மேலே அதனோட சுற்றளவை அளந்துக்குவாங்க. சுற்றளவு கிடச்சிருச்சுன்னா அப்படின்னா அதனோட விட்டம் கிடச்சிரும். அதனோட விட்டத்தை பயன்படுத்தி அதனோட தடிமன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு மற்ற மரங்கள், அதனால் ஏற்கனவே வயது கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல, அந்த மரங்களோட ஒப்பிடும்போது அதனோட வயது தோராயமாக நம்மளோட கணக்கிட முடியும். ஸோ இப்படி நம்ம தோராயமாக கணக்கிடும்போது வயது குறைவான மரங்கள், வயது மிகுந்த ரொம்ப பழமையான மரங்களை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி மீன்களுக்கு அதனோட வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனோட செதில்கள் மூலமாக அதனோட வயதை அதுக்கு கணக்கிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரோட பிறந்த வருடம் இல்லை பிறந்த நேரத்தை வச்சு அவரோட வயதை கணக்கிடுறாங்க. இதே மரங்களுக்கு அதனோட வளையங்களும் அந்த குழாய் சொன்னல அந்த டியூப் மூலமாகவோ இல்லது அதனோட சுற்றளவை கண்டுபிடிச்சி அதனோட விட்டம் தடிமனை வச்சு அதனோட வயதை கணக்கிடுவாங்க. ஸோ மீன்களோட வயதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனோட செதில்கள் மூலமாக தான் அதனோட வயது கணக்கிடப்படுது. மீன்களோட செதில்களில் இருக்க அந்த சளிப்பகுதி எல்லாம் நீக்கிட்டு அதனோட செல்பகுதிக்குள்ளே இருக்கிற ஸ்கல் ரேட்டுகள் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமாக தான் அதனோட வயது துல்லியமாக கணக்கிடப்படுது. எப்படி மரங்களோட வளையங்கள் இருக்குல்ல, அது ஆண்டுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் உருவாகுதோ அதே மாதிரி தான் மீன்கள் செதில்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கல் ரேட்டுகள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் உருவாகுது. அந்த ஸ்கல் ரேட்டுகள் வச்சு தான் மீன்களோட வயதை துல்லியமாக நம்மளால் கணக்கிட முடியுது. ஸோ மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக செதில்களை வச்சு வயதை கணக்கிட முடியும். ஆனால் சில மீன்களோட வாழ்க்கை முறை, அதனோட உடலமைப்பு முறை எல்லாமே வேறாக இருக்குது. ஸோ அதனால் பல்வேறு வகையான மீன்களுக்கு வயதை கணக்கிட முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் பொதுவாக எல்லா மீன்களுக்கும் செதில்களை வச்சு கணக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. சில வகையான மீன்களுக்கு மட்டும்தான் செதில்களை வச்சு அதனோட வயதை கணக்கிட முடியும். ஸோ இந்த பூமியில் உருவான ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதனோட வயது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதை கணக்கிடுறதுல பல்வேறு முறைகள் இருக்குது. அதே மாதிரி தான் மரங்களுக்கு அதனோட வளையங்களை கொண்டு வயது கணக்கிடப்படுது. மீன்களுக்கு அதனோட செதில்கள் கொண்டு வயது கணக்கிடப்படுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணணும். ஸோ இதை பற்றி ஃபர்தராக கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மரங்களோட வயதையும் மீன்களோட வயதையும் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்புறம் இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், கமெண்ட்டு மரங்களோட வயதையும் மீன்களோட வயதையும் எப்படி கணக்கிறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அந்த விஷயத்தையும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அந்த விஷயத்தையும் நான் இது போல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, அந்த விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுங்க. அப்புறமா இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம அண்ணன் மணியாக இருப்பார், அவர் மண்டையிலே மடார ஒரு அடி வச்சுக்கிங்க ஆளுன்ற ஆப்ஷனை கம்பாரு, அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் சொல்லி முடிஞ்சு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் தான் வெயிட் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.